ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி. நீண்ட நாளா நம்ம வீடியோ வரவே இல்லை. இனிமேல் நம்மளுடைய வீடியோ அனைத்துமே தொடர்ச்சியா வந்துடும். கண்டிப்பா பாருங்க. இந்த குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா ஒரு சுப கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 12 ராசிக்கும் 9 கிரகத்துக்கும் சுப கிரகம் அப்படின்னா குருவாகப்பட்டவர் மெயினான ஒரு விஷயம். இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம். பொதுவா குரு பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா தன்னை அறியாத ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனம் இருக்கும். இதே சனி பெயர்ச்சின்னு வச்சுக்கோங்க, தன்னை அறியாத ஒரு பயம் கலர்ந்த ஒரு பயம் மனசுக்குள்ளேயே வந்துடும். இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா வாக்கிய பிரகாரம் தை மாதம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. பகல் 11:07 அவர் பெயர்ச்சி ஆகி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அதே வாக்கிய பிரகாரம் அதை நம்ம சொல்லியாச்சு. திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா 2/6/2026 வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1:50 AM இரவுல பயிற்சி ஆகி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதமான கடகராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற போறார். அப்ப அந்த உச்சம் பெற்று அவர் அங்கே இருக்கக்கூடிய நிலை 1 வருட காலம். அது ஒரு வருட காலம் அவருடைய பெயர்ச்சி ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 அதாவது உதயாதி நாளிகை 14:33 அதிசார பெயர்ச்சியா கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சிம்ம ராசியில இருந்து தை மாசம் 10ஆம் தேதி 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 அதாவது 46:55 அதாவது குருவாகப்பட்டவர் சிம்ம ராசியில இருந்து கடகராசிக்கு பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் அடைகிறார். ஒரு கிரகம் உச்ச பலம் பெறுறது, அதிசார பெயர்ச்சி, வக்ர பலம், இது எல்லாமே ஒவ்வொரு பலனும் இந்த 12 ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை செய்யும். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அது உண்மையான விஷயம்தான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு வேலையை துரிதமாக செஞ்சு சாதனை செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த பெண்ணா இருந்தாலும். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு சிம்மராசியில பாத்தீங்க அப்படின்னா பெரிய களங்கண்டவர்கள்லாம் நிறைய லேடிஸ் பெண்கள் அரசாட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தலைமை பொறுப்பு பண்பு இருக்கக்கூடிய அளவுக்கு கூட ஒரு அரசாட்சி பண்ணியிருக்காங்க. இது சிம்மராசியினுடைய தன்மை. ஆனா இந்த சிம்மராசியில பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இருக்காரு. 1 வருஷம். அந்த 1 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய நிலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு. பொதுவா உங்களுக்கு கண்ட சனி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்ப அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அஷ்டம சனி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சு, வார்த்தை, செயல் எல்லாமே ஒரு அடி எடுத்து வைக்கும் போது யோசனை பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நினைச்சதை சாதிக்கலாம். இல்ல பேச்சுவார்த்தை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிதானமற்ற பேச்சுவார்த்தை பண்றீங்க அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுறது நீங்களா தான் இருப்பீங்க. அப்ப கெட்ட பேரு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் சேர்ந்துடும். சார், நான் நல்லதே பண்ண போனேன், பஞ்சாயத்துக்கு தான் போனேன், அவனும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் பஞ்சாயத்துக்கு போனேன், என் பேர் கெட்ட பேர் ஆகிப்போச்சு. ஜாமீன் போட்டேன் ஒருத்தருக்கு பணத்துக்கு, அவன் கட்ட முடியல, கட்ட வேண்டியது என்னைய பிடிக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயத்துக்குள்ள மாட்டுவீங்க. குடுக்கல் வாங்கல், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், இதெல்லாம் நிறைய இந்த சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல நிறைய சந்திச்சிருப்பீங்க.
கேது பகவான் வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழுத்தமாவே இருந்துகிட்டு இருக்கும். ஆன்மீகத்துக்குள்ள நீங்க போறக்கூடிய ஆளா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வெற்றி. விநாயக பெருமானையோ சிவபெருமானையோ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சகல விதமான வெற்றியை சந்திக்க நேரிடும். தோல்விங்கிறத எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப கேதுவாகப்பட்டவருடைய தன்மையிலேயே நீங்க போறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். உங்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய 8ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அப்ப அவருடைய குரு பெயர்ச்சி வந்து உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து 12ஆம் இடமான கடக ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். பெயர்ச்சியாகி உங்களுடைய 4ஆம் இடமான போகஸ்தானத்தை பார்க்கிறார். போகம் அயனம் சயனம் போகம்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயனம் சயனம் அப்படின்னு சொல்லி போகம்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் அது. போகஸ்தானமான 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வண்டி வாகனங்கள் நிதானமான ஒரு விஷயம் ரொம்ப தேவை. வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய நபர்களா இருந்தால் 15 வயசுலயே இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்கலாம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருது. அப்படி ஓட்டுற பிள்ளைய வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதானமா செயல்பட்டால் மட்டுமே ஒரு அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு 7.5 சனியினுடைய தாக்கத்திலையும் இருக்கீங்க. கேது பகவான் அங்க இருக்காரு. உங்களுடைய மனநிலை ஒரு நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் நிதானமா செயல்படணும்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். எந்த நிலையில இருந்தாலுமே வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது சனி பகவானுடைய காரகம். அதனால கொஞ்சம் நிதானமான செயல் உங்களுக்கு நல்லதை செய்யும். உங்களுடைய 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள்ல வந்து புதுசா வண்டி வாங்குறவங்க, வண்டியை பழைய வண்டியை மாத்துறவங்க, காரு அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு செயல் செய்யும் பொழுது அதுவும் நல்ல மாற்றமா தான் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தை பார்க்கறாரு. பொதுவா 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் நொடி எதிரி கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். நோய் நொடி எதிரி கடன்கிற ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்துல இருந்து பாக்குறாரு. 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதானம் ரொம்ப தேவை. சுகர் உள்ளவங்க, நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், காலு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தலை இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், பைபாஸ் ஆபரேஷன் பண்ணது இந்த மாதிரி எல்லாம் உள்ளவங்க எல்லாமே நிதானமான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது. உணவு முறைகள், அவங்களுடைய உணவு முறைகள் எல்லாம் கரெக்டான வகையில ஒரு கட்டுப்பாடான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது ஹெல்த்ல எந்த விதமான குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கிறதுனால் ஒரு உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய குருவாகப்பட்டவர்னால அதுவுமே உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார், உங்களுடைய 6ஆம் இடத்தை அதிபதியவும் பார்க்கிறார். அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசியும் பார்க்கறது ராசிநாதனையும் பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே அமையும். 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்களுடைய 8 அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனைகள்லாம் தாண்டி உங்களுடைய ஆயுள் ஸ்தானம்ங்கிறதும் 8ஆம் இடம் தான். மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் 8ஆம் இடம் தான். அப்ப இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாங்கல்ய ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் இது எல்லாமே அவரவருடைய உங்களுக்கு தாலி பாக்கியம் அப்படிங்கிறதுமே அதுதான் சொல்றது மாங்கல்ய ஸ்தானம். திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் பொண்ணு வெளிநாட்டு பொண்ணு இப்ப இந்த இந்தியாவில் மாப்பிள்ளை இல்ல இந்த மாதிரி மாத்தி கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த மாதிரி காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், எங்க வீட்டுல ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா அமையும் இந்த சிம்ம ராசிக்கு. இதுல வந்து முதல் நட்சத்திரங்கிறது மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் ஜெகத்தாளம் அப்படிங்கிறது ஒரு பழமொழியான ஒரு விஷயம். அது மாதிரியும் நிறைய நடந்திருக்கு. மக நட்சத்திரத்துல பிறந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மக நட்சத்திரம். இது அஸ்வினி மகம் மூலம் மூணுமே கேது பகவானுடைய நட்சத்திரம். அப்ப இந்த மக நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக கோப குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. பட்டார்னு கோபம் வரும். ஆனா அதே அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குணத்தையும் அனுசரிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையும் அவங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்குமே
இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான சூழ்நிலையில இருக்கு. அதை கவனமோடு செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பூர நட்சத்திரம். பூரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிர பகவான், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இந்த சூரியன், சந்திரன், சுக்கிரன் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல ஒளி கிரகமா இருக்கக்கூடிய இந்த சூரியனை கேதுவாக, அதாவது கேது, ராகு கேது அப்படிங்கிறது இருள் கிரகம். அப்ப அந்த இருள் கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கும் பொழுது அந்த சூரியன் ஒளி கிரகம், கேது இருள் கிரகம், ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது அதுல இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வருமானங்களா இருக்கட்டும், வண்டி வாகனங்களா இருக்கட்டும், பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், சார் உங்களுடைய குடும்பத்துல உள்ளேயே கணவன் மனைவி, அப்பா பிள்ளைகளுக்குள்ள, ஒரு சர்வண்டிகளுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருத்து வேறுபாடுனால உங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கூட அமையும் சார். அப்படி ஒரு வாய்ப்பு இதுல உண்டு. ஏன்னா அந்த நிதானமான செயல் ஒரு கெட்ட பேரை சீக்கிரம் இழுத்து விடக்கூடிய கேது பகவான் அங்க இருக்காரு. அவர் ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை, கெட்ட ஒரு விஷயத்த கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் சூரியனுடைய வீட்டுல இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் அவர் கெட்ட விஷயம் செய்வாருங்கிறதெல்லாம் நான் சொல்லலை. அப்ப இந்த ஜாதகத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பொது பலன் மட்டும்தான். பொது பலனாகப்பட்டது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காசு பணத்துல வந்து கொஞ்சம் கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு சாதாரண ஒரு தொழிலை தொட்டாலும் அவங்களுக்கு அது பொன்னான விஷயமா அமையும். அப்படிப்பட்ட அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு பயிற்சி சாதகமாத்தான் இருக்கு. அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சூரியனுடைய நட்சத்திரமே தான் இந்த உத்திரன். அப்ப இந்த சூரியனுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயே இருக்கு. சிம்ம ராசியில உத்திர நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல், பேச்சு, திறன் இது எல்லாமே அருமையா இருக்கும். ஆனா எங்க போனாலுமே உங்களுடைய பேச்சுவார்த்தையால கெட்ட பேரை சீக்கிரம் வாங்கிடுவீங்க. ஒரு கூட்டத்துக்குள்ள சிம்ம ராசியில உத்திர நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை, செயல் ஒரு கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியக்கூடிய நபரா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கினாலும் 4 பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கியே தீருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் பார்க்கறதுனால இடம் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நிலைகள் உண்டு இந்த உத்திர நட்சத்திரத்துக்குமே. இதை கையாளக்கூடிய முறைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கணும். நன்றி, வணக்கம்.